இன்னொன்று நிறைய பேர் சொல்லுவாங்க, அரசியல் கூட அவர் இதில் இருந்தார், திராவிட இயக்கத்தில் இருந்தார், அப்புறம் ஆன்மீகத்துக்கு கருத்துக்கு போனால். அதில் என்னுடைய பார்வை என்னென்னா ஒன்று, அதெல்லாம் தப்பே கிடையாது. நிறைய தவறான கருத்துக்கள் கண்ணதாசன் மேலே சொல்கிறாங்க. இவர் இதில் இருந்தார், திராவிடத்தில் இருந்தார், ஆன்மீகத்தில் போயிட்டார். இது தனிப்பட்ட வாழ்க்கை, சில எண்ணங்கள். எது கரெக்டும் தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே யோகியதை கிடையாது. இப்போ நானும் கூட சொல்கிறேன், எது கரெக்டு, இது கரெக்டாக அது கரெக்டாக தெரியாது. ஒருத்தன் பள்ளத்தில் வாழறான், இன்னொருத்தன் மலை மேலே வாழறான். ஊட்டி மேலே வாழறான் தப்புன்னு சொல்லிட முடியுமா? இல்லை கீழே பள்ளமாக இருக்கிற இடத்துல வாழறான், ஏரிக்கரையில் வாழறான், அவன் தப்புன்னு சொல்லிட முடியுமா? அவனுக்கு வாழ்க்கை அலைஞ்சது, ஒரு சூழ்நிலை மாறிச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான். நான் ஏழையாகவே தான் இருந்தேன்னா ஏழையாகவே இருக்கணும்னு ஏதாவது சட்டமா? நான் பணக்காரன் ஆகக்கூடாதா? இதுவும் ஆப்போசிட்டு, ஏழை ஒரு சைடு, பணக்காரன் ஒரு சைடு. அப்போ நான் உழைச்சேன், சம்பாரித்தேன், பணக்காரன். என்னுடைய நாலேஜ் அதிகமாச்சு, நான் ஆன்மீகத்துக்கு போனேன். ஒரு காலத்தில் தேவை இருந்தது, நான் பட்னியில் என்னுடைய கஷ்டங்களை அனுபவித்தேன். என்னுடைய அனுபவம் தான் என்னுடைய திராவிட கழகத்திலையோ திராவிட முன்னேற்ற கழகத்திலையோ நான் போனேன். அப்புறம் காமராஜர் மேலே பற்று வந்தது, காங்கிரஸில் வந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட கருத்து மாற்றங்கள். இது தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கும் கூட ஒரு கருத்து வேறுபாடு உள்ள கட்சிகள்லாம் கூட ஒன்றா சேருது. அதை வர நம்ம விமர்சிக்கிறது இல்லை. ஆனால் கண்ணதாசனை மட்டும்தான் விமர்சிக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு இதுக்கெல்லாம் மேலே ஒரு இறைவனுடைய ஸ்டேட்டஸில் நம்ம வச்சு பார்க்குறோம். என்னடா இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு இதுக்கு அந்த மாதிரி பார்க்க வேண்டியது இல்லை. அவரும் நம்மளுடைய இயற்கை சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு உலகத்தில். அதுக்கு பாட்டெல்லாம் சொன்னாங்க. நான் ஒரு 50 பாட்டு கூட எழுதி வந்திருக்கிறேன். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டைம் கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கை வாழ்வதற்கு நீ உனக்கு என்ன தோணுதோ உண்மையாக நடந்துக்கோ போதும். அது போலன்னா தானாக உன்னுடைய வாழ்க்கை அமையும். அதுக்கு கைட்லைன்ஸு என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றாது, இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி வாழ சொல்லியிருக்காரு. அவருடைய இது நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் இன்றைக்கி இதுனா தமிழ் இன்றைக்கி டிகிரிலாம் நிறைய படிச்சிருக்காங்க. இன்றைக்கி கூட மேடம் கூட சொன்னாங்க, யாரோ நிறைய படிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ் எழுத படிக்க தெரியுமான்னு கேளுங்க. ஒரு டிகிரி பிஎஸ்சியோ பிஏ படிச்சுக்கணும், ஒரு பிஇ படித்தவனை போய் ஒரு பக்கத்துக்கு எழுத சொல்லுங்கள் பார்க்கலாம், பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழில் கூட பாஸ் பண்ணியிருப்பாங்க, 60-75% வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அதை மனப்பாடம் பண்ணிடுறாங்க. எழுத படிக்க தெரியறதில்ல. காரணம் என்ன தெரியுமா? தமிழ் நம்ம சொல்கிறோம், எவ்வளோ சொல்கிறோம், தமிழ் எல்லாம் நம்மெல்லாம் கூடுறோம். இங்கே எத்தனை பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஒரு ஸ்கூல் பசங்க யாருன்னா இருக்காங்களா? நம்ம ஒரு காலத்தில் தமிழில் ஒரு அளவுக்கு முன்னேறி வந்துட்டோம். நம்மளுடைய லெவல் ஆஃப் தமிழ் நாலேஜ் வேறு, இன்றைக்கி இருக்கிற நாலேஜ் வேறு. அவங்க டெக்னாலஜி பக்கம் போயிட்டாங்க, டெக்னாலஜியில் சயின்ஸில் போயிட்டாங்க. இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டு. இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போகிறதுக்கு என்ன வழியோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீ வாங்கின சம்பளம் 5000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வாங்கியிருப்பேன் மேக்ஸிமம் 30 வருஷம் சர்வீஸில். அவன் முதல் வருஷமே 1.5 லட்சம் வாங்கிட்டு போகிறான். அமெரிக்கா போயிட்டு இல்லை யூரோப்புக்கு போயிட்டு வாங்கிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த சொகுசு வாழ்க்கை காம்படிட்டிவ், அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு டார்வின் தியரி ஒன்று இருக்குது. அதுதான் என்ன இயற்கை. அதை உங்களால் நம்மளாலாம் மாற்ற முடியாது. மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணுன்னா ஒன்று தான், ஒரு விதத்தில் பண்ணலாம். டெக்னாலஜி உள்ள தமிழை நுழைக்கணும். டெக்னாலஜியில் போனால் தான் அவங்கள ரீச் பண்ண முடியுமே தவிர நீ இலக்கியம் பண்ணுறதுக்கு வான்னா வரமாட்டான். என் பையன் கூட வான்னா வரமாட்டான், யாருமே வரமாட்டாங்க. என் பொண்ணெல்லாம் ஃபாரினில் இருக்கா. ஸோ அவங்களுக்கு தமிழை நம்ம முன்னேற்றணும்னா இந்த இலக்கியம் மன்றம் மட்டுமே கிடையாது, தமிழை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நம்மளுடைய லெவல் பழைய லெவல்லே இருக்குது. அடுத்தது கம்ப்யூட்டரில் இன்றைக்கி யூடியூப்பில் என்டர்டெயின்மெண்ட் மீடியா தான் பார்க்குறோம். யூடியூப்பில் கண்ணதாசன்னு போட்டோம்னா ஒரு 100 யூடியூப் வருது சேனல். அதில் எல்லாமே இருக்குது. நான் யார் படிக்கிறது? நான் ஏதோ இன்றைக்கி மீட்டிங்கிறதுனால உட்காந்து 2-3 நாளாக படித்தேன். அப்போ தான் எனக்கே கண்ணதாசனை பற்றி ஃபுல்லாக தெரியுது. அப்போ இளைஞர்கள் அது இல்லை, ஒரு பாடத்திட்டத்தில் ஏதாவது கொண்டு வராங்களா? கம்பராமாயணத்தை கொண்டு வராங்க, திருக்குறளை கொண்டு வராங்க. ஏன் ராமாயணம் இதுவெல்லாம் ராமாயணம் கம்பராமாயணம் மகாபாரதத்தை கூட கொண்டு வராங்க. ஏன் கண்ணதாசன் பாடல்களை கொண்டு வரலாம்? ஏன்னா இலக்கிய சுவையை அப்படியே பிழிஞ்சு எசன்ஸாக ஜூஸாக கொடுத்துருக்கிறாரு. அதை கஷ்டமானது படிக்கிறாங்களே தவிர ஈஸியானது படிக்கலை. இதுக்கு ஆவணம் செய்யணும். நம்மளுடைய இந்த மாதிரி மன்றங்கள், இலக்கிய மன்றங்கள், கூட்டங்கள்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், கம்ப்யூட்டரில் கொண்டு போகணும். அதுக்கு ஒரு முன்னோடியாக ஒன்று சொன்னார் ஒரு ஐயா, விகடன் ஆசிரியர், விகடன் பணி செய்திருந்த எடிட்டர். அவர் சொன்னார், கம்ப்யூட்டரில் கண்ணதாசனுடைய ஃபாண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்போ ஐடி கம்பெனியில் போய் மீட்டிங்கெல்லாம் நம்ம வைக்கலாம்.
இலக்கிய மன்ற கூட்டம் இதெல்லாம் ஐடி கம்பெனியில் கேட்டோம்னா கொடுக்குறவங்க ஆள் இருக்குது, தமிழர்கள்லாம் இருக்காங்க. இப்போ கூட ஃபாரினில் ஸ்வீடன்லலாம் கூட போயிருந்தேன், தமிழுக்கு மன்றங்கள்லாம் இருக்குது. தமிழர்கள் அங்கே வாழற தமிழர்கள் தமிழ் மன்றம் நம்மளோட அழகாக தமிழ் பேசுகிறாங்க. ஃபாரினில் தமிழ் மன்றங்கள்லாம் நடத்தின்னு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைனா அவங்களோட பசங்களை இட்டு போய் அங்கே 2 மணி நேரம் தமிழ் படிக்க வைக்கிறாங்க. அது வேறு நாடு தான், ஆனாலும் அந்த தமிழ் பற்ற விடக்கூடாதுன்றது தமிழர் மனசில் இருக்குது, அது செயல்லே செய்கிறாங்க. ஆனால் நம்ம பற்று மட்டும் வச்சுக்கின்னு இருக்கோம், செயல் செய்யறதுக்கு இல்லை. அதை கொஞ்சம் ஆவணம் செய்யும்படி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நம்ம பசங்களுக்கு சொல்லணுன்னாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேற்றம்னாலும் இந்த விழாவுக்கு என்னை அழைத்த திரு பிரபாகரன் தலைவர் அவர்களுக்கோ, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பூமா பாலசுப்ரமணியம் அவர்கள், முதல்வர் கபிலன் அவரும் கவிஞர், அதே மாதிரி பானுமதி அம்மா அவர்களுக்கும், அந்த பூங்கோதை, அப்புறம் மற்ற எல்லா இவங்களுக்கும், ஐயா ஜெகதீசன், அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் எடுத்த நோட்ஸ் எல்லாம் வேண்டான்னு இல்லை, கட்டாயம் தேவைப்படும். எப்போன்னா கண்ணதாசன் 100வது பிறந்த நாள் விழா இதே மாநிலத்தில் நடத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். என்னையும் அழைக்கணும்னு கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள், நான் ஒரு சென்னை இசைக்குன்ற அமைப்பை சுற்றி நான் பாட்டு வரேன். அந்த ட்ராக் இசை இதெல்லாம் போட்டு பாட்டு வரேன். இன்றைக்கி கூட ஒரு 3 பாடல்கள் ஒரு திருவண்ணூரில் பிரபாகர் அவர்கள் சொன்னார் வந்து பாடணும் நல்ல காலம். நான் தினமும் தமிழ் சொல்லிட்டு அழுகுறேன், அப்படியே கதறேன். தமிழ் வழி கல்வி, தமிழ் ஒரு 2 நாள் அகவையும் தமிழறிஞர் நமக்கு உதவித்தொல்லாம் வாங்கி கொடுத்ததில் மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் நம்ம இளம்பாரன் அவர்கள் இருக்குது. இந்த பாடலில் எல்லாருமே சொல்லிட்டாரு கண்ணதாசன். நான் தமிழ்நாடு முழுவதும் இந்த திரைப்படத்தில் இருக்கிற படம் மக்கள் இசை பாடலை கொண்டு போகிறேன். அதுக்கு ஒரு பாடல், இந்த பாடல் நம்மாழ்வார், மக்கள் சக்தி இயக்கம், எம் சுதயமூர்த்தி, இப்படி பல பேர்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அது நமக்குன்னு ஒரு சேட்டையோடு பாடுவேன் நான். மெல்லிசை மரல் பாடுறது. வாழ்ந்து காட்ட வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். வாழ்ந்து காட்ட வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும். நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும். கேடு செய்யும் மனதை கண்டால் கிள்ளி எறிய வேண்டும். தமிழும் வாழ வேண்டும், மனிதன் தரமும் வாழ வேண்டும். தமிழும் வாழ வேண்டும், மனிதன் தரமும் வாழ வேண்டும். அமைதி எங்கும் வேண்டும், ஆசை அளவு காண வேண்டும். வாழ்ந்து காட்ட வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். காற்று வீச வேண்டும், பெண்கள் காதல் பேச வேண்டும். காற்று வீச வேண்டும், பெண்கள் காதல் பேச வேண்டும். காதல் பேசும் பெண்கள் வாழ்வில் கவிதையாக வேண்டும். மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும். மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும். உண்மை நண்பர் வேண்டும், இருவர் ஒருவராக வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும்.